ஹாய், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீஜன் குக்கர். ஆக்சுவலாக நான் ஒரு பீஜன் குக்கர் புக் பண்ணியிருந்தேன், அது டெலிவரி ஆச்சு. ஸோ அதோட ஓப்பனிங் வீடியோ தான் நீங்கள் இங்கே பார்க்க போகிறீங்க. ஆக்சுவலாக அதை ரிட்டன் தான் கொடுக்க போகிறேன். ஸோ வீடியோக்காக தான் இப்போ இது உங்ககிட்ட காட்டுறேன். ஏன் ரிட்டன் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. பீஜன் குக்கர், ஸ்பெஷல் குக்கர், 3.5 லிட்டர், அலுமினியம் தான். பேஸ் நல்லாவே வெயிட்டாக இருந்தது. பேஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக நான் இது மாதிரி மாடல் குக்கர் நான் வந்து யூஸ் பண்ணது கிடையாது. ஓல்டாக வரும்ல, பழைய காலத்து குக்கர், அது மாதிரி தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த குக்கர் நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் வாங்கியிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு எப்படி க்ளோஸ் பண்ணணும்னு கூட தெரியல, ரப்பர் எப்படி மாற்றணும் எதுவுமே தெரியல. நானும் யூடியூப் வீடியோஸ் பார்த்து தான் ரப்பர் எப்படி போடணும், எப்படி லாக் பண்ணணும்லாம் கற்றுப்பேன். மூடி ரொம்ப லேஸாக தான் இருந்தது. இது கூட ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க. இந்த ரப்பர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு துணி காய போட வைக்கிற கயிறு மாதிரி இருந்தது. அது எப்படி உழைக்கும்னு தெரியல. நார்மல் குக்கரோட இது ரப்பர் வந்து நல்லா திக்காக இருக்கும், இது ரொம்ப மெலிசாக இருக்குது. எத்தனை நாள் வரும்னு தெரியல, பார்ப்போம். ஆனால் விசில் வந்து நல்லா இருந்தது, நல்ல வெயிட்டாக நல்லா இருந்தது. விசில் நல்லா இருந்தது, பாட்டமும் நல்லாயிருக்கு. இப்போ என்ன பிரச்சனைனா, நான் பண்ணது வந்து இண்டக்ஷன் பேஸ் குக்கர். பட் ஆனால் எனக்கு வந்தது வந்து பார்த்திங்கன்னா நார்மல் குக்கர் தான் வந்துருக்கு. ஸோ நான் இதுக்காக தான் வந்து ரிட்டன் போட போகிறேன். கொரியர் வரும்போது அந்த டெலிவரி பாய் வந்து சொன்னாங்க, நீங்கள் செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்க சொன்னாங்க. அவங்களே ஓப்பன் பண்ணி தான் காட்டினாங்க. ஸோ நான் அப்போ கவனிக்கலை. மேலே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் நம்ம இண்டக்ஷன் பேஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இது எப்படி லாக் பண்ணணும்னு கற்றுக்கேன்னு சொன்னாலே, இதோ பாருங்கள், ஒரு சிலர் என்ன மாதிரி தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்காக இது க்ராஸாக வச்சு திருப்பிட்டு லாஸ்ட்டில் வந்து லாக் இருக்குது, அது லாக் பண்ணால் முடிஞ்சது. இந்த கேஸ்கெட்டில் பார்த்திங்கன்னா அப்படியே கலர் போகுது, அப்படியே கையெல்லாம் கருப்பாயிடுச்சு. ஒரு வாட்டி தான் தொட்டிருப்பேன், அதுக்கே கலர் நல்லா போகுது. ஸோ நீங்கள் வந்து ஹாட் வாட்டரில் லெமன் பிழிஞ்சு விட்டு ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். அந்த குக்கரை வாங்கினீங்கன்னா ஆக்சுவலாக மேனுவலே அதான் போட்டிருந்தது, லெமன் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணணுன்ட்டு. உங்களுக்கு ஏதாவது டவுட்னா கூட அந்த மேனுவலில் க்ளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. அப்படிலாம் யூடியூப் வீடியோஸ் நிறைய இருக்குது. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த குக்கர் வாங்கலாம். ஒன்றே மாற்றி அனுப்பிச்சிட்டாங்க, இண்டக்ஷன் பேஸ் அனுப்பலை. ஸோ அதுக்காக தான் ரிட்டன் கொடுக்குறேன். மற்றபடி இந்த குக்கர் வந்து 499க்கு வர்த்து தான். அதில் போட்டிருக்காங்க பாருங்கள், லெமன் ஊற்றி வாஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ மேனுவல் நல்லா க்ளியராக படிச்சுக்கோங்க, படித்து பார்த்துட்டு யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.